ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் லெக்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த லாஸ்ட் 2 லெக்சர்ஸாக நம்ம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெக்சர்லேயும் நம்ம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் பற்றி பார்ப்போம். முதல் லெக்சரில் ஆர்பிட்ரேஷன்னா என்ன, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் பற்றி நம்ம டீல் பண்ணோம். இப்போது செகண்ட் லெக்சரில் என்ன பண்ணோம், செகண்ட் லெக்சரில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஆக்டில் பார்த்தது பார்ட் ஒன் ஆஃப் த ஆக்ட் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு போன லெக்சர்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆக்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1 ரிலேட்ஸ் டு ஆர்பிட்ரேஷன் இன் இந்தியா, பார்ட் 2 ரிலேட்ஸ் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் ஆர்பிட்ரேஷன், அண்ட் பார்ட் 3 ரிலேட் டு கன்சிலியேஷன். ஸோ இதுதான் 3 சப்ஸ்டாண்டிவ் பார்ட்ஸ். In addition, ஒரு miscellaneous part இருக்குது, that is supplementary provisions. ஓகே, ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது, ரைட்? சப்ஸ்டாண்டிவ் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் 1 ஆர்பிட்ரேஷன், பார்ட் 2 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் அவார்ட்ஸ், அண்ட் பார்ட் 3 கன்சிலியேஷன், அண்ட் in addition to that supplementary provisions. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பார்ட் ஒன் பற்றி பார்த்தோம். வேரியஸ் சாப்டர்ஸ் இன் பார்ட் 1 பற்றி பார்த்தோம் நம்ம செகண்ட் லெக்சரில். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பேசிக்ஸ், அது அந்த ஜென்ரல் ப்ரொவிஷனுங்கிறது, இதெல்லாம் ஜென்ரல் ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் எக்ரிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆர்பிட்ரேஷன் எக்ரிமெண்ட் இருக்குது. அப்புறம் அந்த ஆர்பிட்ரேஷன் எக்ரிமெண்ட்டில் ஆர்பிட்ரேஷன் இன்வோக் பண்ணோடனே ட்ரைபியூனல் ஃபார்ம் ஆகுது. ட்ரைபியூனல் ஃபார்ம் பண்ணோடனே அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்ற டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவார்டு எப்படி இது பண்ணணும், ட்ராஃப்ட் பண்ணணும், ப்ரொசீடிங்ஸ் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பற்றி வருது. அதுக்கப்புறம் இந்த அவார்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ரீகோர்ஸ், அதாவது ரெமெடி என்ன, சேலஞ்ச் பண்ணலாமா, அப்பீல் பண்ணலாமா, அதை பற்றி. அதுக்கப்புறம் செட்டிங் அசைடு, அதுதான் சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அப்பீல்ஸ். இன் அடிஷன் டு தட் சர்டன் மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பார்ட் 2 இஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் அவார்ட்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபஸ்ட்டு லெக்சர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 1996 ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 வரத்துக்கு முன்னாடி there were primarily 3 legislations. ஒன்று வந்து ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1940, அப்புறம் ஃபாரின் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961, அண்ட் த ஆர்பிட்ரேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1937. இந்த 3 சட்டங்களையும் பற்றி செக்ஷன் 85 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 85 டீல்ஸ் வித் ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ். ஸோ இந்த 3 சட்டங்களும் ரிப்பீல் பண்ணுறாங்க ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் மூலமாக. அதாவது என்னெல்லாம், ஆர்பிட்ரேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் 1937, ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1940, அண்ட் த ஃபாரின் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961. இப்போது பார்ட் வைஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1937 இருக்கு இல்லையா, அது வந்து டீல் பண்ணுறாங்க பார்ட் 2. பார்ட் 2 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது பார்ட் 2 நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ், அப்புறம் ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ். இப்போ இந்த ஆர்பிட்ரேஷன், அது அந்த ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா 1937, அதோட ஈக்குவலண்ட் தான் பார்ட் 2 சாப்டர் 2, அதாவது ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961 பார்த்துருப்பீங்க இல்லையா. ஃபாரின் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961, இதோட ஈக்குவலண்ட் வந்து பார்ட் 2 சாப்டர் 1. பார்ட் 2 சாப்டர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ். அப்புறம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஆக்டோட 1940 ஈக்குவலண்ட் வந்து பார்ட் 1. ஓகே, ஸோ ஆர்பிட்ரேஷன் பற்றி டீல் பண்ணது வந்து முன்னாடி 3 சட்டங்கள். அந்த 3 சட்டங்களையும் இந்த சட்டத்துக்குள்ளே ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1990 கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ரிலேட்டட் நியூயார்க் கன்வென்ஷன் அண்ட் ஜெனீவா கன்வென்ஷன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ்.
இந்த தேர்ட் ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஜெனீவா கன்வென்ஷன் பற்றி சொல்கிறது. இந்த ஜெனீவா கன்வென்ஷனோட டெக்ஸ்ட்டை வந்து தேர்ட் ஷெட்யூலில் கொண்டு வந்திருக்காங்க. த கன்வென்ஷன் ஆன் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ். செகண்ட் ஷெட்யூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ப்ரோட்டோகால் ஆன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ். ஸோ அதாவது 1923 ப்ரோட்டோகால் ஆன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ்னு ஜெனீவாவில் சைன் பண்ணாங்க. அதனால தான் அந்த ஜெனீவா ப்ரோட்டோகால் ஆன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ் ஆஃப் 1923 சொல்லுவாங்க. அதோட டெக்ஸ்ட்டை வந்து செகண்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1926 வந்து ஜெனீவா கன்வென்ஷன் ஆன் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து இந்தியா சிக்னேட்டரி, அந்த டைமில் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஷெட்யூலில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இஸ் த கன்வென்ஷன் ஆன் த ரெகக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ் ஆர் த நியூயார்க் கன்வென்ஷன். இப்போ இந்த நியூயார்க் கன்வென்ஷன் வந்து 1948 சைன் பண்ணாங்க. இந்தியா இஸ் ஆல்சோ சிக்னேட்டரி. அண்ட் இந்த என்டையர் எடிஃபிஸ் ஆர் த பேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷனை கொண்டு வருது இந்த நியூயார்க் கன்வென்ஷன். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது, ஜெனீவா ப்ரோட்டோகால் ஆன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ் 1923, அப்புறம் ஜெனீவா கன்வென்ஷன் ஆன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ் 1926. இந்த ரெண்டு சட்டங்களுக்கும் இந்தியா சிக்னேட்டரின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரிட்டிஷ் இந்தியா அந்த டைமில். இந்த ரெண்டு இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால் ஆர் கன்வென்ஷனை இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சட்டம் ஆர்பிட்ரேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1937 கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அதே மாதிரி இந்த நியூயார்க் கன்வென்ஷனும் சிக்னேட்டரின்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் ஷெட்யூலில் இருக்கிறது. அந்த நியூயார்க் கன்வென்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாச்சூட், அதாவது அந்த சட்டத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சைன் பண்ணிட்டாங்க. அதை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் த ஃபாரின் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961 கொண்டு வந்திருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்ட் 2 பார்ப்போம். நீங்கள் நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல டெஃபினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஜுடிஷியல் அத்தாரிட்டி டு ரெஃபர் பார்ட்டிஸ் டு ஆர்பிட்ரேஷன். இந்த நியூயார்க் கன்வென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க, தெர் இஸ் அ பைண்டிங் ஆப்ளிகேஷன் தட் இன்கேஸ் வேர் தெர் இஸ் அன் ஆர்பிட்ரேஷன் எக்ரிமெண்ட், அதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் எக்ரிமெண்ட் இருந்தால் ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அதாவது ஜென்ரலாக கோர்ட்ஸ் ஆர் ட்ரைபியூனல்ஸ், அவங்க என்ன பண்ணணும்னா தே ஆர் ஆப்ளிகேட்டட், அதாவது அவங்க வந்து ஒரு ஆப்ளிகேஷனில் இருக்காங்க டு ரெஃபர் தட் மேட்டர் டு ஆர்பிட்ரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரின் அவார்ட்ஸ் எப்போ பைண்டிங்காக இருக்குங்கிறது சொல்கிறாங்க செக்ஷன் 46 இங்கே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் அவார்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் கண்டிஷன்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ், எப்போல்லாம் வந்து ரெக்கக்னிஷன் ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸு ரெஃப்யூஸ் பண்ணலாம், அது வந்து செக்ஷன் 48 சொல்கிறாங்க. 49 வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ப்ரொசீஜர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, 50 வந்து அப்பீலபிள் ஆர்டர்ஸ், 60 சேவிங். அப்புறம் வந்து இந்த சாப்டர் 2 நாட் டு அப்ளை, அதாவது நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸுக்கு வந்து சாப்டர் 2 தட் இஸ் ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ் அப்ளை ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 சொன்ன இல்லையா, அதாவது ஆர்பிட்ரேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ், அப்புறம் தட் இஸ் 1923, நெக்ஸ்ட் ஜெனீவா கன்வென்ஷன் ஆன் சர்டன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் 1948 நியூயார்க் கன்வென்ஷன். இப்போது 1948 நியூயார்க் கன்வென்ஷனில் என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு ஒரு கண்ட்ரியில் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆர்பிட்ரல் அவார்டை வந்து டைரெக்டாக இன்னொரு கண்ட்ரியில் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், டைரெக்டாக ஆஸ் இஃப் இட் வாஸ் அ டிக்ரி. ஓகே, இப்போ கோர்ட் ப்ரொசீஜரில் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஆப்ரேட்டிவ் போர்ஷனை டிக்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிக்ரி கொண்டு வாங்க, அந்த டிக்ரியை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இது பண்ணுவாங்க. வேறஸ் இப்போது ஃபாரின் கோர்ட்டில் ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த ஃபாரின் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வச்சு ஒரு டிகிரி பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸில். இப்போ அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முன்னாடி என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சு, அதாவது ஜெனீவா கன்வென்ஷன் ஆஃப் 1926 என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு இருக்கும், அந்த ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்டு அதை இந்தியாவுக்கு கொண்டு அது வந்து செட்டிங் சைடு சேலஞ்ச் அதெல்லாம் அந்த கண்ட்ரியில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவார்டை வந்து ஒரு சூட் மாதிரி ஃபைல் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கோர்ட் வில் சே ஓகே இது என்ஃபோர்ஸபிள் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிடிஎஸ் ப்ரொசீஜரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நியூயார்க் கன்வென்ஷன் என்ன சிம்பிளாக சொன்னாங்கன்னா, ஒரு சிக்னேட்ரி ஆஃப் த கன்வென்ஷன் அவங்க கண்ட்ரியில் ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு பாஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்தியா சிக்னேட்ரி இந்தியாவில் டைரெக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதனால தான் என்னென்னா த நியூயார்க் கன்வென்ஷன் இஸ் பெட்டர், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி அந்த ஆர்பிட்ரல் அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் அ பெட்டர் செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் தேன் ஜெனீவா கன்வென்ஷன். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க சாப்டர் 2 வில் நாட் அப்ளை டு நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ். இப்போ வந்து பெனிஃபிஷியல் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எதுக்கு எடுப்பானே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நியூயார்க் கன்வென்ஷனில் வந்து அவார்ட்ஸில் வந்து ஒரு அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ண வர்றாருன்னா அப்போ அதர் பார்ட்டி மே ரைஸ் சம் அப்ஜெக்ஷன் சேயிங் தட் இல்லை இது ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸில் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு. இஃப் country is a signatory to both conventions. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம சப்ஸ்டாண்டிவ் ஒரு ப்ரொவிஷனில் வரும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். சாப்டர் 2ல் இப்போ நீங்கள் 44ல் வந்து டெஃபினிஷன் இருக்குது. சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டெஃபினேஷன் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்து 45லையும் பாருங்கள், 54லையும் பாருங்கள். த பவர் ஆஃப் ஜுடிஷியல் அத்தாரிட்டி ரெஃபர் பார்ட்டிஸ் டு ஆர்பிட்ரேஷன் அது இருக்குது ரெண்டுத்துலையும். அதுக்கப்புறம் 46ல் பார்த்தீங்கன்னா 55ல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அவார்ட்ஸ் வென் பைண்டிங். அப்புறம் 47ல் எவிடன்ஸ், 56லையும் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் 48ல் கண்டிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ். நெக்ஸ்ட் 49ல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ், 58ல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ். 50 appealable orders, 59 appealable orders, 51 and 60 savings. So more or less இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் ஐடென்டிக்கல். அதில் இருக்க கண்டென்ட் கொஞ்சம் அங்கங்கே மாறும், பட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் part 2 of the Arbitration and Conciliation Act, which deals with enforcement of certain foreign arbitral awards. ஓகே, நம்ம அடுத்தது பார்ட் 3, அடுத்த லெக்சரில் பார்ட் 3 தட் இஸ் கன்சிலியேஷனோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம்.